கடந்த வாரத்திலே நாம் ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம். இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அல்லாவிட்டால் இந்த ஆலயத்துக்கு வருவதனுடைய முக்கியமான நோக்கம், முக்கியமான காரணம் இருக்கும் என்று சொன்னால் என்னது? பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதற்காகத்தான் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த ஆலயத்திற்கு நீங்களும் நானும் வருகிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயத்திற்கு வருவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு வார வாரம் கொண்டு வந்து நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏற்ற விதத்திலே, மணவாளனுக்கு ஏற்ற விதத்திலே மணவாட்டியாக அவர் நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் வார வாரம் வருகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்போ கல்யாணத்தில் மேக்கப் பண்றாங்க இல்லையா? நிறைய பிள்ளைகள், அதுலயும் பெண் பிள்ளைகள் அவங்க பொண்ணாக அலங்கரிக்கப்படுகிறார்கள். அவங்களுடைய அலங்காரம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வாரங்களுக்கு முன்னமே ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்போ கல்யாணம் இது என்ன மாசம்டா? ஏப்ரல் மாசம் இல்லையா? ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுச்சுன்னா, உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா எப்ப இருந்து ஆரம்பிச்சிடுறாங்க? மே மாசத்திலிருந்தே, ஏப்ரல் மாசத்திலிருந்தே அவங்களுடைய டெக்கரேஷன் வேலையை, அவங்களுடைய அதுக்கு என்ன சொல்றது, ஜனவரியிலிருந்தே வா. வெரி குட். அதுக்கு என்ன சொல்றது? முன் ஆயத்தம். அது கூட சரியான வார்த்தை வராது. வேற என்ன சொல்லலாம்? டெக்கரேஷன், ப்ரிப்பரேஷன், ப்ரீப்ரிப்பரேஷனாக முன்னமே ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, வீட்டிலேயே இருந்து ஒவ்வொரு நாளும் பட்டி டிங்கர் எல்லாம் பண்றாங்க, சரி இல்லையா? ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க, பியூட்டி பார்லர் போய் ஒவ்வொரு வாரமும் நீங்க ஒரு 4 வாரம் வாங்க. எத்தனை வாரம் வாங்க? ஆமாம், 4 வாரம் நீங்கள் வாங்க. புதன்கிழமை 4 வாரம் வாங்க அப்படின்னு சொன்னால், புதன்கிழமை இவங்க என்ன பண்ணுவாங்க? 4 வாரம், ஒரு வாரம் என்னால் வர முடியலைங்க, கொஞ்சம் சலுப்பாக இருக்குதுங்க, அதனால இன்னைக்கு நான் வரலைங்க, இந்த புதன்கிழமை விட்டுருங்க, அடுத்த புதன்கிழமை வர்றேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு இல்லை? ஏன் இப்படி சொல்ல மாட்டாங்க? ஒரு வாரம் மிஸ் ஆனா கூட என் அழகு குறைஞ்சிருமோ, என் அழகு என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். என் அழகுக்கு பங்கம் வந்துடும். என் அழகு கம்மியாயிருச்சுன்னா என்ன பண்றது? அதனால பாருங்க, அந்த சொன்னதான 4 வாரமோ, ஒருவேளை அது புதன்கிழமையா இருக்கலாம், அல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், சரியான நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க. இங்க பாருங்க, நீங்க அனாவசியமா, அல்லாவிட்டால் அனாவசியமா கூட இல்லை, நீங்க வெயில் எல்லாம் போகக்கூடாதுங்க, நீங்க நிழல்ல இருக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஆமா, காலையில 7 மணிக்கு கூட வெயிலுக்கு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் அழகா இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி ஜொலிக்கணும். காலையில வெயிலுக்கு வரவே மாட்டாங்க, வெயில் அவங்க முகத்துல படவே, அப்படியெல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஒரு வாரம் கூட என்ன பண்ண மாட்டாங்க? மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பூரண ரூபவதியாய், பூரண அழகாய் அவர்கள் மாறி அந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அப்படியே கல்யாண பொண்ணு கோலத்தோட, கற்பனை பண்ணி பார்க்கறியா? அப்படி கல்யாண பொண்ணு கோலத்தோட அப்படியே வந்து நிற்பாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலதான் நீங்களும் நானும். ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தம்பிகளா கவனிங்கடா. ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? வாரம் சர்ச்சுக்கு போகணுமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்தா கூட மற்றவங்க கேட்பாங்க, வாரம் போகாட்டி என்ன, இந்த வாரம் போகாட்டி என்ன, அடுத்த வாரம் போகாட்டி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நாங்க பூரண ரூபவதியாய் அலங்கரிக்கும்படியாக ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாம நாங்க என்ன பண்றோம்? ஆலயத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்துக்கு வாரம் வருவதனுடைய மிக 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 முக்கியமான ஒரு நோக்கம், நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியாக. ஆமென் சொல்லுங்க. அந்த நோக்கம்தான் நமக்கு மிக பிரதானமான நோக்கமாக இருக்கணும். 99% அந்த நோக்கம் தான் இருக்கணும். ஏன் சொல்ல போனா 100% அந்த நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வருவதனுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் பரலோகத்துக்கு போவது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மற்ற அப்படின்னா எனக்கு தலைவலி சுகமாகாதுங்களா, கால் வலி சுகமாகாதுங்களா, இடுப்பு வலி சுகமாகாதுங்களா, நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்குங்களா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்களா, நான் படிப்பு நல்லா படிக்க முடியுங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேட 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 இவைகளெல்லாம் நமக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கூட கொடுப்பார். வக்கீல் என்ன சொல்லுவாரு, கூட கூடையா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே அவருடைய ராஜ்யத்தை தேட தேட உங்களுக்கும் எனக்கும் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படியானால் பிரதானமானது தேவனுடைய ராஜ்யமாயிருக்கிறது. ஆமென். கடந்த வாரத்தில் பார்ட் 1 நம்ம பார்த்தோம். என்னவென்று சொன்னால், ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு முதலாவது தகுதி என்னவென்று சொன்னால், வெரி குட், சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுவது. சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுவது. இரண்டாவது, மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனம் திரும்பி பிள்ளைகளை போல் மாறினால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். மூன்றாவது நாம் தியானித்தோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடந்த வாரத்தில் தியானித்தபடி இந்த 3 குணங்களையும் நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஒரு சில குணங்களை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், எப்படி இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக இன்னொரு வசனத்தை நாம் தியானித்து விடலாம். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். கற்பனைகளை கை கொண்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள, சொல்லுங்களேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். கற்பனைகளை கை கொண்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நன்றாய் கவனியுங்கள். இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அவர் சொன்ன கட்டளைகளை நீங்களும் நானும் கை கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கிறோம். வேத புஸ்தகத்திலே கிட்டத்தட்ட எத்தனை கட்டளைகள் இருக்கிறது என்று சொன்னால், எத்தனை கட்டளைகள் இருக்கிறது? 613 கட்டளைகள் வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 613 கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். 613 கட்டளைகள். நல்லா கவனிங்க. 613 சொல்லுங்க. 6 அப்புறம் 1 அப்புறம் 3. 6 1
613 அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதனால அதை சுருக்கமாக 6 + 1 + 3 இப்ப எவ்வளவு வருது? 10. 6 + 1 + 3 10. ஆண்டவர் மோசேயினிடத்திலே இந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 10 கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 10 கட்டளைகள் உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 17 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்ததான இந்த 10 கட்டளைகளை குறித்து வேதம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது கட்டளை என்னவென்று சொன்னால் 3வது வசனத்தை வாசியுங்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. என்ன தவிர வேற தெய்வம் உனக்கு வேண்டாம். நானே கர்த்தராயிருக்கிறேன், நானே ஆண்டவராயிருக்கிறேன். என்னை தவிர உனக்கு வேற எந்த தெய்வமும் வேண்டாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேற தெய்வத்தை ஸ்தோத்திரம். இன்றைக்கு தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த உலகத்திலே சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள்? 300 முக்கோடி தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 30 முக்கோடி தேவர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு குலத்துக்கும் அல்லாவிட்டால் ஒவ்வொரு ஜாதிக்கும் அல்லாவிட்டால் ஒவ்வொரு சொல்ல போனா ஒவ்வொரு குடும்பத்துக்கு கூட ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இது பத்தாக்குறைக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, செத்து போனவங்க எல்லாரும் இப்பொழுது தெய்வமாய் கும்பிடுகிறார்கள். செத்து போனவர்களை எல்லாம் தெய்வமாய் கும்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதை தவிர இயற்கையினுடைய காரியங்கள் எல்லாம், ஆண்டவர் சிருஷ்டித்த படைப்புகள் எல்லாம் என்னவாய் மாறிவிட்டது? தெய்வங்களாய் மாறிவிட்டது. அது போதா குறைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் படைத்ததான மிருகங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வமாய் வணங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும், இன்னும் சொல்ல போனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரே தெய்வம்தான். என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்கவும் வேண்டாம், உண்டாயிருக்கவும் வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை அப்படி செத்து போனவர்களை, ஒருவேளை அப்படி ஆண்டவர் சிருஷ்டித்த காரியங்களை, ஆண்டவர் சிருஷ்டித்த மிருகங்களை, ஆண்டவர் சிருஷ்டித்த பறவைகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தெய்வங்கள் ஒருவேளை நமக்குள்ள இருக்குமானால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மால என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், யாக்கோப்பை அதிகமாய் நேசித்தார். யாக்கோப்பு யாரை அதிகமாய் நேசித்தார் என்று சொன்னார்? ராகேலை அதிகமாய் நேசித்தார். ராகேலுக்காக 20 வருஷம் வேலை செய்து இந்த ராகேலை ஸ்தோத்திரம் மனைவியாக கண்டடைந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராகேலை யாக்கோப்பு அதிகமாய் நேசித்தது உண்மைதான். ஆனால் இந்த ராகேலோ என்ன செய்தாள் என்று சொன்னால், தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு, லாபானுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அவளோட கூட ஒரு சொரூபத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தபடியினாலே, அல்லாவிட்டால் ஒரு தெய்வத்தை எடுத்துக்கொண்டு வந்தபடியினாலே அவளால கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்ட, சாராள் அடக்கம் பண்ணப்பட்ட, யாக்கோப்பு அடக்கம் பண்ணப்பட்ட, ஈசாக்கு அடக்கம் பண்ணப்பட்ட, லேயாள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள்ளே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராகேலால பிரவேசிக்க முடியவில்லை. கொஞ்சம் இடைவெளிதான் இருந்தது. ஆன போதிலும் தனக்குள்ள ஒரு தெய்வத்தை வைத்திருந்தபடினாலே, தனக்குள்ள வேற ஒரு தெய்வத்தை
வைத்திருந்தபடியினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கானானுக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியம் ராகேலுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. கானானுக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியம் ராகேலுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. பிரியமான தெய்வச்சனமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே சகோதரியே, என்னை அன்றி உனக்கு வேறு தெய்வங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் உறுதியாய் கட்டளையிட்டு இருக்கிறார். உறுதியாய் கட்டளையிட்டு இருக்கிறார். உங்களுக்கு வேற தெய்வங்கள் இருக்குமானால், உங்களுக்கு வேற தெய்வர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த தெய்வமும் இருக்கிறது, இந்த இயேசுவும் என் வீட்டுக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு தெய்வத்தை மாத்திரமே ஆராதிக்கிறவர்கள், இயேசு தெய்வத்தை மாத்திரமே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மற்றபடி எந்த தெய்வமாயிருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், எந்த மகானாயிருந்தாலும் சரி, அதனாலதான் நம்ம என்ன செய்யறது இல்லை தெரியுமா? ஸ்தோத்திரம், எந்த செத்து போனவர்களையும் தொட்டு கும்பிடுறது இல்லை. மற்றவர்கள் எல்லாம் பாருங்க, செத்து போனவர்களை போகணும்னு என்ன பண்ணுவாங்க? தொட்டு கும்பிடுவாங்க. நம்ம ஏன் தொட்டு கும்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லுச்சுன்னா, இயேசு தெய்வத்தை கும்பிடுகிற நம்ம எந்த தெய்வத்தையும் நாம் கும்பிடக்கூடாது. செத்தவர்களையும் கும்பிடக்கூடாது, உயிரோடு கூட இருக்கிறவர்களையும் கும்பிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம் ஆண்டவர் விசேஷமானவர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர். ஆமென், அல்லேலூயா. மற்ற தெய்வங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நீ என்னுடைய காலை கழுவு என்று சொல்லி மற்ற தெய்வங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே, நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே என்னுடைய காலை கழுவும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்கள், என் காலை நீ கழுவ வேண்டும், என் பாதத்தை தொட்டு கும்பிட வேண்டும் என்று சொல்லி மற்ற தெய்வங்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர், என் நேசர் எதிலே விசேஷமானவர் என்று சொன்னார். ஓ ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னுடைய காலை கழுவி, ஓ ஸ்தோத்திரம், அவர் கட்டி இருக்கிற துணியிலே துடைக்கும்படியாக, ஓ அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே, அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, பிரியமான தேவச்சனமே, அவ்வளவு தன்னை தாழ்த்தி எனக்காக உனக்காக வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா. மற்ற தெய்வங்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும். என்ன சொல்லி வாழ்த்தணும்? வாழ்க வாழ்க என்று வாழ்த்த வேண்டும். வாழ்த்தின ஒரே தெய்வம், என்னை வாழ்த்தின ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. இயேசு சொன்னார், மரியாளே நீ வாழ்க என்று சொல்லி. ஓ அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மை வாழ்த்துகிற தெய்வம். மற்றவர்களை ஸ்தோத்திரம் நாம் வாழ்த்த வேண்டும், ஆனால் நம்மை வாழ்த்துகிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் வேற எந்த தெய்வத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், வேற எந்த தெய்வத்தையும் உனக்குள்ள இருக்க வேண்டாம் என்று சொல்லி வேதம் நமக்கு உறுதியாய் கட்டளையிடுகிறது. ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடுகளிலேயும் பல போட்டோக்கள் இருக்கலாம், பல போட்டோக்கள் இருக்கலாம், பல தெய்வங்கள் என்கிறதான பெயரிலே போட்டோக்கள் உங்களுடைய வீட்டிலே இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வந்தது நிமித்தமாக இயேசுவினுடைய போட்டோவும் 10-11 இருக்கலாம். 10-11 இயேசுவினுடைய போட்டோவையும் நீங்கள் வைத்திருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வீட்டிலே ஒன்று மற்ற தெய்வங்களுடைய போட்டோக்கள் இருக்கட்டும், இயேசுவினுடைய போட்டோவை எடுத்து விடுங்கள். நாம் போட்டோவை வைக்க கூடாது. அது உங்களுக்கு தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே காரர்களுடைய வீட்டிலே, ஓ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே போட்டோ இருப்பதற்கு இடமே இல்லை. ஒருவேளை உங்க வீட்டில இயேசுநாதர் சிலுவையில தொங்குற மாதிரி போட்டோ, இயேசுநாதர் ஆட்டுக்குட்டியை போல ஓட்டுகிற போட்டோ, ஏதோ ஒரு போட்டோவை வைத்து அதுல மாலை போட்டு இருப்பீர்களானால், ஊதுபத்தி பத்த வைத்து இருப்பீர்களானால், மெழுகுதிரி பத்த வைத்து இருப்பீர்களானால், இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து போட்டு விடுங்கள். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும்
இன்னும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்தேன், மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழுந்த தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உயிரோடு இருக்கிற, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், உங்க அப்பாவுக்கு, உயிரோடு இருக்கிற உங்க அப்பாவுக்கு யாராவது மாலை போட்டு ஊதிபத்தி கொத்தி வைப்பீங்களா? ஸ்தோத்திரம். மெழுகுதிரி கொளுத்தி வைப்பீங்களா? செஞ்சு பாருங்களேன். உங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரு, நீங்க உங்க அப்பா மேல ரொம்ப பாசம் பிரியம், நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நல்லா உங்க அப்பாவை ஒரு போட்டோ எடுத்து மாலையெல்லாம் போட்டு என்ன பண்ணுங்க, ஊதுபத்தி மெழுகுதிரி எல்லாம் கொளுத்தி வச்சு பாருங்க. என்ன நடக்கும்? வந்த உடனே என்னதான் சொல்லுவாரு? நான் என்ன செத்தாடா போயிட்டேன் அப்படின்னு கேட்பாரு. அப்படியே தான் இயேசுவும் கேட்கிறார். நான் என்ன செத்தா போயிட்டேன், செத்தேன், உயிரோட இருக்கிறேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தெய்வ ஜனமே, அருமையான சகோதரனே சகோதரி, ஆகவே அவர் சொல்லி இருக்கிறார், என்ன என்று உனக்கு வேற தெய்வமே உனக்கு வேண்டாம், நான் தான் உனக்கு தெய்வம், நான் தான் உனக்கு தெய்வம். ஸ்தோத்திரம். எப்போ கருவிலிருந்து கல்லறை போகிற வரைக்கும் இயேசுவே நமக்கு தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தப்பி தவறி உங்க வீட்டில் ஏதாகிலும் போட்டோ, இயேசுநாதர் போட்டோவே இருந்தா கூட தப்பி தவறி அதுக்கு முன்னாடி போய் நின்று மற்ற தெய்வங்களை போல கும்பிடுறத போல இயேசுநாதரை கும்பிட்றாதீங்க. இயேசுநாதர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், 4வது வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? நல்லா கவனிங்க. 2வது கட்டளை என்ன சொல்றாரு ஆண்டவர்? உனக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன், உனக்கு நீயே எந்த சிலைகளையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 2வது முக்கியமான கட்டளை என்னவென்று சொன்னால், உனக்கு சொல்லுங்களேன், கும்பிடுறதுக்கு சொல்லுங்களேன், எந்த சிலையும் செய்ய வேண்டாம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிலையெல்லாம் செய்ய வேண்டாம், சிலையெல்லாம் இருக்கவும் வேண்டாம், இருக்கவும் வேண்டாம், செய்யவும் வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்கவே வேண்டாம், உண்டாக்கவே வேண்டாம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுநாதர் சிலை கூட உங்க வீட்டுல இருக்க கூடாது. மரியாளுடைய சிலை கூட உங்க வீட்டுல இருக்க கூடாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னா அதுவும் என்னதான், அதுவும் என்னதான், சிலைதான், அதுவும் சிலைதான், இயேசுதான். ஆனா சிலை, ஆண்டவர் சொல்லிவிட்டார், விக்கிரகத்தை, சிலையை நீ செய்ய வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சிலையை செய்யறவன் தான் யாரு? தேராகு. தேராகு சிலையை செய்கிறவன். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாமுடைய தகப்பன், ஆனால் நாள் வந்த போது ஆபிரகாமோடு பேசின தெய்வம் தேராகையும் இழுத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சிலை செய்கிறவனையும் இழுத்து கொண்டு வந்தார். அப்படித்தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே அநேக சிலைகளை செய்கிறவர்கள், அநேகர் சிலைகளை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு தெய்வத்தை ஆராதிப்பார்களாக. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் சிலைகளை செய்ய வேண்டாம், சிலைகளை வணங்கவும் வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படி இருந்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் மாறி விடுவோம். நமக்கென்று சொல்லி எந்த சிலையும் வேண்டாம், மேரி சிலையும் வேண்டாம், மாரி சிலையும் வேண்டாம், இயேசு சிலையும் வேண்டாம், எந்த சிலையும் வேண்டாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லி இருக்கிறார், நான் ஆவியாய் இருக்கிறேன், என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலைகளை உண்டாக்க வேண்டாம் என்று 2வது கட்டளை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3வதாக வாசிக்கலாம். 7வது வசனம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அவருடைய பெயரை பாருங்க, இன்றைக்கு
இன்றைக்கு கூட இந்த யூதர்கள் என்ன செய்றாங்க, இந்த யெகோவா என்கிறதான பெயரை சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்றாங்க, அப்படியே சுத்தமா அவங்க இந்த கண்ணெல்லாம் கழுவி, இந்த மூக்கெல்லாம் கழுவி, வாயெல்லாம் கழுவி, அந்த நாமத்தை சொல்லுவதற்கு குளிச்சுட்டு தான் அந்த நாமத்தையே அவர்கள் சொல்லுவார்களாம். அவர்களை தன்னை சுத்தம் பண்ணி கொண்டு தான் அந்த நாமத்தையே சொல்லுவார்களாம். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அந்த யெகோவாவினுடைய பெயரை எழுதினதான இந்த பேனாவை உடைத்து போடுவார்கள், வேற எதுக்கும் எழுத மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? எதுக்கு எடுத்தாலும் இயேசு உன் கண்ணை குத்திடுவார் பார்த்துக்கோ அப்படிங்கிறோம். இயேசு என்ன பண்ணுவாரு? ஆமா, கண்ணு குத்திடுவாரு அப்படிங்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை வீணாக சொல்லுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அடுத்தது 4வது வாசிக்கிறோம், 8வது வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை ரொம்ப ஜாக்கிரதையாக, மனமகிழ்ச்சியின் நாள், ஆராதனையின் நாள், கர்த்தருடைய நாள், அந்த நாளை ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இன்னுமே ஒரு சிலர் இருக்கிறாங்க, அந்த நாளிலே சொந்த பேச்சை கூட பேசாதவர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கல்யாண காரியத்தை கூட அந்த நாளில் பேச மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தானே லீவு, எல்லா மாமா மச்சனும் வாங்க பொண்ணு பார்க்க வர்றோம், பொண்ணு பார்க்க போகிறோம், தடவழி பார்க்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா கருமமும் செய்கிற நாள். எப்போ தான்? ஞாயிற்றுக்கிழமை தான். நமக்கு அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை. ஏன் அப்படின்னா, அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க தவறிவிட்டோம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்தோம் அப்படின்னா ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க முடியாது. ஒருத்தன் போய் விறகு பொறுக்குனா, அந்த ஓய்வு நாளிலே விறகு பொறுக்க போனா, அந்த விறகு பொறுக்குனவனை ஆண்டவர் சொன்னாரு, கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கல்லெறிந்து கொன்று போட்டார்கள். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம இந்த ஓய்வு நாளில், இந்த ஆராதனை நாளில் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காது குத்து அப்பத்தான் ஞாயிற்றுக்கிழமை தான். மொட்டை அடிக்கிறது அப்பத்தான் ஞாயிற்றுக்கிழமை தான். அப்புறம் தடவழி பார்க்க போறது அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை தான். கல்யாணம் அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை. சீரு அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லா கருமமும் ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வந்து சேரும். பிரியமான, உங்களை பார்த்தா சொல்லணும், என்ன தெரியுமா சொல்லணும்? ஞாயிற்றுக்கிழமை இவங்க சர்ச்சுக்கு போறவங்க வரமாட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு போறவங்க இவங்க வரமாட்டாங்க. 300 ரூபாய் சம்பளம்டா, வந்துடுறா அப்படிமா. 300 ரூபாய் சம்பளம் வந்துரு, எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் தர்றேன் வந்துரு அப்படின்னு சொல்லுவான். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்தமான நாள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதுல வேற எஸ்கேஷன் எல்லாம், அதுக்கு என்ன சொல்றது? பிக்னிக், ஊர் சுத்துறது, ட்ரிப்பு, அப்புறம் வேற என்ன என்னையா? இதெல்லாம் எப்பதான் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை நைட்டே போயிருவானுங்க பைய பிள்ளைங்க. சனிக்கிழமை நைட்டே போயிட்டு, ஆமா, ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில வர்ற கூட்டமும் இருக்குதுங்க, விடிய காலை வர்ற கூட்டமும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய பெரிய கிருபையில காலையில 9 மணிக்கு என்ன பண்ணிடுறாங்க? ஆராதனைக்கு 8:45 வந்துடுறாங்க. வந்து முடிச்சு போகும்போது கிட்டத்தட்ட 12:30 மணி, 1 மணி ஆயிடுது. போறாங்க, சாப்பிட்றாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, திருப்பி சண்டே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க.
மணி 3:30 மணிக்கு சண்டே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. சண்டே ஸ்கூலுக்கு வந்துட்டு திருப்பி எப்போ வீட்டுக்கு போகிறாங்க? 5 மணி 5:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. 5:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி மாயபுர ஊழியம், VBS ட்ரைனிங்கு, அந்த இந்த சீசர்கள் கூட்டம், கொயர் மீட்டிங்கு, அந்த மீட்டிங், ஏதோ ஒரு ஊழியம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நம்ம சர்ச்சில் இருக்குது. அதுக்கு 6 மணிக்கு கிளம்பி வந்துடுறாங்க. 6:30 மணிக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு போகும்போது மணி எவ்வளோ ஆயிடுது? 9:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறேன். அவ்வளோ நேரத்தையும் நம்முடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நான் சொன்னது எப்படி இருக்குது? நீ செய்யறது எப்படி இருக்குது? நீ என்ன செய்யற? வழக்கத்துக்கு மாறா. நான் சொன்னது வழக்கத்துக்கு மாறா. ஸ்தோத்திரம். 9 மணிக்கு ஆராதனைன்னா 11 மணிக்கு வர்ற ஆடி அசந்து வர்ற. எப்படா என்ன சொல்லுவாரு? கண்களை மூடுவோம்னு சொல்றாரு. ஜெபமே முடியாது, ஆசீர்வாதமே வாங்க மாட்டேன். அப்பவே எந்திரிச்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அந்த நாள்ல தான். நீ போவையா? இவங்க போவாங்களா பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறவர்கள் யார்? ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு கூட வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க, காது குத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க, மொட்டை அடிக்க போறவங்க இருக்கிறாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க, கர்மாதிக்கு போறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான். தோத்திரம். விட்டுட்டு போகிறவர்களே நான் சொல்றேன், எல்லாம் எழுதி வச்சுக்கங்க. ஆராதனையை விட்டுட்டு போகிறவர்களே இயேசு வரும் பொழுதும் அவர்களை விட்டு போய் விடுவார். அல்லேலூயா. வராதே. ஏன்னா இது கெட்ட வார்த்தை இல்ல, எனக்கு பிடிச்சமான வார்த்தை. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா ஆமென் அல்லேலூயா அப்படிம்போ. ஆராதனையை விட்டுட்டு போறியே, இயேசு வரும் பொழுது உன்னையும் விட்டு போய் விடுவார். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது. எத்தனாவது கட்டளை? 4வது கட்டளை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பரிசுத்தமா ஆசரிக்கணும் ஆண்டவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன தம்பிமார்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. காலையில 8:45 வந்துடுறாங்க. வீட்டுக்கு போகும்போது 1 மணிக்கு போறாங்க, திருப்பி 3 மணிக்கு 3:30 மணிக்கு வர்றாங்க, 5 மணிக்கு போறாங்க, திருப்பி 6 மணிக்கு வர்றாங்க, திருப்பியும் வீட்டுக்கு போகும்போது 9, 9:30 ஆயிடுது, 10 மணி ஆயிடுது, வீட்டுக்கு போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இயேசு வரும் பொழுது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுச்சுன்னா, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதுக்குள்ள இது உனக்கு பிடிக்காத வசனமா? உனக்கு பிடிக்காத கட்டளையா? என்ன கட்டளை? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவா. உனக்கு பிடிக்காது. அதுக்குள்ள அடுத்ததுக்கு போறான். சரி, 5வது கட்டளை என்ன அப்படின்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய தகப்பனையும் நம்முடைய தாயையும் கனம் பண்றோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கனம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, கனஈனப்படுத்தாம இருந்தீனாலே பரவாயில்ல, போதும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தன் பெற்றோர்களை கனம் பண்ணுவதே கிடையாது. தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய கண்களை என்னது? காகங்கள் பிடுங்கும் என்று வசனம் சொல்லுகிறது. தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. தகப்பனை பரியாசம் பண்ணி, அசட்டை பண்ணி, கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுவேன். உங்க அப்பா அம்மாவை கனம் பண்றீங்களா?
அப்பா அம்மாவை என்ன பண்றீங்க யோசிச்சு பாருங்க. அது கிடக்குது கெல்டு, அதுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தான் எல்லாமே தெரியும், எனக்கு தான் எல்லாமே தெரியும். அவங்க காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க சொல்றது நான் கேட்கறதா? நான் காலேஜுக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், நான் என்னுடைய வாலிப முறுக்கு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, படிக்க தெரியாதவங்க, படிக்காதவங்க. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவங்கள மதிங்க. உங்க தகப்பனும் தாயும் இல்லாமல் நீ இந்த உலகத்தில் வந்திருக்க முடியாது. உன் தகப்பனும் உன் தாயும் இல்லாமல் நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. நீ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு முதல் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது உன் தகப்பனும் உன் தாயும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. ஒருவேளை அவங்க படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாம், அழகில்லாதவர்களா இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களா இருக்கலாம். எதுவுமே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். எனக்கு தேவை ஆப்பிள் வேணும். எனக்கு என்ன வேணும்? ஆப்பிள் வேணும், ஆப்பிள் வேணும். நீ உனக்கு வேலை இருந்தா என்ன, வேலை இல்லைன்னா என்ன? எனக்கு டியூக் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்டா? புரியல. கேடிஎம், கேடிஎம் வேணும். அப்புறம் R15. நீ என்னமோ பண்ணு, நீ பிச்சையாவது எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு கொடு. நான் எங்க எதுல போகணும்? வண்டியில போகணும். அதுவும் உன்னை கூட்டிட்டு போகல, அவளை கூட்டிட்டு போறக்க. அவளை கூட்டிட்டு போகணும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறதுனால, தகப்பனையும் தாயையும் நேசிக்கிறதுனால உன் ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆயுசின் நாட்கள் பெருகும், பெருகும். ஒருவேளை இப்போ உன்னைய திட்டுறது, இப்போ உன்னை கண்டிக்கிறது, இப்போ உன்னைய நெருக்கிறது, ஸ்தோத்திரம், அது உனக்கு இப்போ மருந்து போல இருக்கலாம், பின்னாடி அது விருந்தாய் மாறும். அல்லேலூயா. உனக்கு இப்ப கஷ்டமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்காது, ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே கஷ்டம். எங்க அப்பா அதையும் சொல்றாங்க, எங்க அம்மா இதையும் சொல்றாங்க, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அதை பார்க்காத, இதை பார்க்காத, அதை எடுக்காத, இது எடுக்காத. இப்போ உனக்கு கஷ்டமா இருக்கும், பின் நாட்களில் அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க. தகப்பனையும் தாயையும் தூஷிக்காதீங்க. உங்க அப்பா அம்மாவை பத்தியே நீ எல்லா இடத்துலையும் தூசிச்சின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்னை பெத்த உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் மற்ற இடத்துல தூசிச்சின்னா, விட்டு கொடுத்து பேசினா, உனக்கும் அது நடக்கும். என்னமோ சொல்லுவாங்க, அளந்தபடி அளந்தபடி அட்டாளியில் இருக்காம. நீ எதுல அளந்தையோ அது அப்படியே இருக்கும். நாளைக்கு உன் பிள்ளைங்க வந்து உனக்கு அதை செய்வார்கள், உனக்கு 2 மடங்கு 3 மடங்கு செய்வாங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு, தூஷிக்காத. தகப்பனையும் தாயையும் தூஷிக்காத, தகப்பனையும் தாயையும் அடிக்காத, தகப்பனையும் தாயையும் மிரட்டாத. ஒரு சிலர் எல்லாம் திட்டுறாங்க, ஒரு சிலர் எல்லாம் திட்டுறாங்க, தகப்பனையும் தாயையும் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. தப்பு, பாவம் செய்யற, பாவம் செய்யற. உங்க அப்பா அம்மாவையுமே நீ மதிக்கலன்னா நீ வேற யார நீ மதிக்க போற? ஒண்ணு, தூசிக்காத. இதெல்லாம் வசனம் இருக்கு, தூசிக்காத. 2வது, கெட்ட வார்த்தையில பேசாத, திட்டாத. 3வது, அவங்களை அடிக்காத. காரிருள்ள
உன் தீபம் என்ன ஆயிரும்? அணைந்து போகும், அணைந்து போகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க தாய் வயசானவங்க தான், உங்க தகப்பன் வயசானவங்க தான். ஆனாலும் அவங்கள என்ன பண்ணுங்க? மதிப்பு கொடுங்க, அவங்கள கனம் பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம். அவங்க அப்படி பேசுனாங்க, அவங்க அப்படி பேசுனாங்க, அதனாலதான் நான் ஒரு அறை விட்டேன் பலார்னு. அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன? அவங்க உன்னை பெத்தாங்களா, நீ அவங்கள பெத்தியா? யார் யார பெத்தது? உன்னையெல்லாம் குழந்தையா இருக்கும் போதே கள்ளிப்பால ஊத்தி இருக்கணும். உனக்கெல்லாம் குழந்தையா இருக்கும் போதே ஊத்தி இருக்கணும். அவங்க செய்யறாங்க, கர்த்தர் அவர்களிடத்தில் கணக்கு கேட்பார். அவங்க செய்யறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு கணக்கு கொடுத்துட்டு போட்டோம். அவங்க பெரியவங்க, அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தெரிஞ்ச நீயே ஆடிட்டு இருக்கிறியே. உனக்கு எல்லாமே தெரியும், வசனம் தெரியும், இயேசு தெரியும், சர்ச்சு தெரியும், இதுக்கு மேல பரலோக ராஜ்யத்தை வேற பேசிட்டு இருக்கிறேன். இப்ப அதுவும் உனக்கு தெரியும், அதுவும் உனக்கு தெரியும். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் ஒண்ணுமே தெரியாது. கனம் பண்ணு, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனஈனப்படுத்தாத. அவங்க உன்னை பெற்றவர்கள், அவங்க உன்னை பெற்றவங்க. அவங்க செய்யறதெல்லாம் நியாயமா? அவங்க செய்யறதெல்லாம் பரவாயில்லையா? அவங்க கணக்கு, ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துட்டு போட்டோம். உனக்கு கொடுத்த பார்ட்ட நீ சரியா செய்ய. ஒரே கேள்வி போதும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு எல்லாமே தெரியும். நீ ஏன் அப்படி பண்ணுன? என்னது, யோபுல ஒரு வசனம் இருக்கு, 1000 கேட்டா கூட, 1000 கேள்வி கேட்டா கூட ஒன்றுக்காகிலும் பதில் இல்லை. அவர் கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாது. கவனம், ஜாக்கிரதை. ஆயிரத்துல ஒண்ணுக்கு கூட பதில் சொல்ல முடியாது. 1000 கேள்வி கேட்டா கூட ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாது. கவனம், ஜாக்கிரதை. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கனம் பண்ணுவாயாக. அடுத்தது 6வது வாசி தேவி. உனக்கு பிடிச்சது வாசி, நீ தானே வாசிச்ச. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. நம்ம கொலை பண்ணக்கூடாது. யாராவது கொலை பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. பண்ணினியாடா? கொலை பண்ணினவங்க யாரும் இல்லை. கொலை செய்யாதிருப்பாயாக. வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம். 1 யோவான்ல வாசிக்கும் போது கொலை செய்யாதிருப்பாயாக 3:15 தன் சகோதரனை பகைக்கிற வாசி. மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன், சகோதரியை பகைக்கிறவன் கொலை பாதகன். பகைச்சாலே கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. 1 யோவான் 4. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் வாசித்திருக்கா சகோதரனை பகைத்தால், வாசி, நீதான வாசிச்ச, நானா சொன்னேன். வாசி, நீயே வாசி. 20வது வசனம் வாசி. எவன் பொய்யன்? அது என்ன அவன் பொய்யன் அப்படிங்கிற? எவன் பொய்யன்?
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், கொஞ்சம் சத்தமா படி, காது கேட்க மாட்டேங்குது. தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். வாசி. தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்க. இது ஒரு கற்பனை, இது ஒரு கட்டளை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், சொல்லுங்களேன், தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டாம். தேவனை மாத்திரம் நேசித்து சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலை செய்யாதிருப்பாயாக. 14வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இது எத்தனாவது கட்டளைடா? 7. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இந்த கடைசி நாட்களில் உங்களை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அறியாமல் தெரியாமல், ஸ்தோத்திரம், 10ஆம் வகுப்பு பிள்ளைங்க, 10, 11, 12வது படிக்கிற பிள்ளைகள்லாம் இன்றைக்கு கன்சீவ் ஆகுறாங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6:32 வாசி. ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். மதிகெட்டவன். மதிகெட்டவன் என்ன? அறிவில்லாதவன், முட்டாள், மூளை இல்லாதவன். மூளையே இல்லாதவன். ஸ்திரீயுடனே விபச்சாரம் செய்கிறவன் மூளை இல்லாத முட்டாள், கழுத, முட்டாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், மதிக்கெட்டவனை 3 இடத்துல மதிக்கெட்டவன் சொல்றாரு. 1 சங்கீதம் 14:1 தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கெட்டவன். 2வது ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். 3வது பிறனை அவமதிக்கிறவன். நீதிமொழிகள் 11:12 வாசிக்கிறோம். பிறனை அவமதிக்கிறவன் மதிக்கெட்டவன். பிறனை அவமதிக்கிறவன். அவமதிக்கிறவன்னா என்னடா? அவமதிக்கிறவன். அவமதிக்கிறவன் மற்றவர்களை கேவலமா பேசுறது, மற்றவர்களை தரைக்குறைவாய் பேசுறது, மற்றவர்களை தரைக்குறைவாய் கேவலமாய் தூஷிக்கிறது, பேசுறது. மதிக்கெட்டவன் தான் அதை செய்கிறான். நீங்க மற்றவங்களை பேசும்போது உடனே இந்த வசனம் உனக்கு ஞாபகம் வரணும். மற்றவர்களை என்னது? அவமதிக்கிறவன் மதிக்கெட்டவன். மதிக்கெட்டவன், புத்தி இல்லாதவன், மூளை இல்லாதவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்னு யாரு மூளை இல்லாதவன்? 1 தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன். 2 ஸ்திரீயுடனே விபச்சாரம் செய்கிறவன். 3 பிறனை அவமதிக்கிறவன் மதிக்கெட்டவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். டேய், நான் அவங்கள கவுத்திட்டேன்டா, டேய் நான் அவங்கள கவர் பண்ணிட்டேன்டா, மதிக்கெட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மதிக்கெட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா உனக்கு மட்டும் இல்லாம போகல, நீ மதிக்கெட்டவள். நீ யாரா? மதிக்கெட்டவள், மூளை இல்லாதவள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகம்
உன்னை தோத்தாங்கொழியாய் பார்க்கிறது. நீ ஜெயிக்கவில்லை, தோற்றுவிட்டாய். ஆகவே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. வேதம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்தால் பாவம். புதிய ஏற்பாட்டிலே 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். 28, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோட பார்த்தாலே புதிய ஏற்பாட்டு காலம். இச்சையோட பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. உன் கண்கள் நேராய் சொல்லே, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண் நேராய் பார்க்க கடவுது. விபச்சாரம் செய்கிறவன் மதிக்கெட்டவன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருங்க. ஸ்தோத்திரம். விபச்சாரம் செய்கிறவன் மதிக்கெட்டவனாய் இருக்கிறபடியினாலே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசையாய் பேசினான் ஏதேன் தோட்டத்தில். யாரு? சர்ப்பம், வலி சர்ப்பம் ஆசையாய் பேசினான். ஸ்தோத்திரம். ஏவாளிடத்தில் ஆசையாய் பேசினான். அதனுடைய விளைவு காயினை பெற்றெடுத்தாள். அதனுடைய விளைவு காயினை பெற்றெடுத்தாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசையாய் பேசி நீ நாசமாய் போய், ஸ்தோத்திரம், காயினை பெற்றெடுக்காதே. இன்னைக்கு அநேக கள்ள உறவுகள், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கள்ள உறவுகளின் நிமித்தமாய் பிறக்கிற பிள்ளைகள் அனாதைகளாக்கப்படுகிறார்கள், சின்னாபின்னமாக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், அனாதைகள் ஆக்கப்படுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெற்ற பிள்ளை குழந்தை, பச்சை குழந்தை, ஹாஸ்பிட்டல் போய் பெத்துட்டு கையில கொண்டு வந்து குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிட்டான். ஒரு இடத்துல போட்டுட்டு போயிட்டான். இப்ப சமீபத்துல வந்த நியூஸ் அது. இந்த குழந்தை தனியா கத்திட்டு கிடக்குதே. இது என்ன, எப்படி, அங்க யார் போட்டா? எல்லாம் சிசிடிவி கேமரால ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவளை பிடித்தார்கள். அவளை பிடித்து அவளிடத்துல கேட்கும் போது கள்ள தொடர்பினால் பெற்ற குழந்தை. எப்படி வளப்பா? பிள்ளைக மேல உனக்கு பாசம் இல்ல, பிள்ளைக மேல உனக்கு ஆசை இல்ல, பிள்ளைக மேல உனக்கு கரிசனை இல்ல அப்படின்னா உன் பாசம் வேற எங்க இருக்கு? உன் பாசம் வேற எங்க இருக்கு? உன் ஆசை வேற எங்க இருக்கு? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேக குழந்தைகள் இந்தியாவில், ஸ்தோத்திரம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த விபச்சாரத்தின் ஆவி. இந்த விபச்சாரத்தின் ஆவி. 8வது, களவு செய்யாதிருப்பாயாக. அப்படின்னு என்ன? திருடாத, களவு செய்யாதிருப்பாயாக. என்னடா திருடிட்டானாடா? 10 ரூபா திருடிட்டானா? பூப்பா திருடிட்டானாமாடா? திருடாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. டேய், எக்கு தப்பி அந்த வீட்டுக்காரங்க இது இந்த மெசேஜ் கேட்டுற போறான்டா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, களவு செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக.
திருட்டு புத்தி ஆகாத புத்தி. திருடனா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. பல நாள் திருடன், ஜாக்கிரதை. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு என்னது பழமொழியே சொல்லுது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். திருடி மாட்டிக்காத, அப்போ வெக்கப்பட்டு போவாய். ஐயோ, இந்த பிள்ளைய போய் நான் நல்லவன் நினைச்சேனே, இந்த பையனை போய் நல்லவன் நினைச்சேனே. திருடாத, திருடாத. கர்த்தர் உனக்கு கொடுத்தது போதும்னு திருடி மாட்டிக்காத. ஊசி திருடினா அப்புறம் கடைசியில் என்னாச்சு? ஏடிஎம் மிஷினையே திருடிடுவான். ஆகவே திருடாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. அடுத்தது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய்யாய் பேசாத, மற்றவங்களிடத்துல பொய்யா பேசாத, பொய் சாட்சி சொல்லாத. அடுத்தது, இச்சியாதிருப்பாயாக. பிறனுக்குரியதை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய 17 வாசிக்கிறோம். என்னது? வீட்டை இச்சிக்காத, பிறனுடைய மனைவியை இச்சிக்காத, அவனுடைய வேலைக்காரனை இச்சிக்காத, வேலைக்காரியை இச்சிக்காத, அவனுடைய எருது, அவனுடைய கழுத, யாதொன்றையும் இச்சியா. இப்ப இதுல தான் நமக்கு மற்றவன் என்ன வச்சிருக்கான், மற்றவன் என்ன ஹேண்ட்பேக் மாட்டியிருக்கான், அதுல தான் நமக்கு கண்ணு. மற்றவன் என்ன செருப்பு போட்டிருக்கிறான், மற்றவன் என்ன வண்டி வாங்கி இருக்கிறான், மற்றவன் எப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறான். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு என்ன பண்ணாரு? நான் என்ன சொன்னேன்? 613 ஆரம்பத்தில் கொடுத்தாரு. அது என்னவா மாத்தினாரு? 10 மாத்தினாரு. அப்புறம் எத்தனையா மாத்தினாரு? இயேசு வந்த பிறகு மலை பிரசங்கத்தில் அதை 2 மாத்திட்டாரு. மலை இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், 22:37 மத்தேயு. போடுறா. மத்தேயு 22:37. வாசிமா. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனையாய் இருக்கிறது. இதற்கு ஒப்பாய் இருக்கிற, ஒப்புன்னா என்ன? ஈக்குவலா இருக்கிற, ஈக்குவலா இருக்கிற, சமமா இருக்கிற என்ன கட்டளை? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கட்டளை, இந்த 2 என்னவா மாத்திட்டார்? 1 மாத்திட்டார். இந்த 2 1 மாத்திட்டாரு. எப்படி 1 மாத்தினாரு? வாசி 5ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களுமா. கலாத்தியர் 5:14 வாசி. நியாயப்பிரமாணம் முழுவதும். நியாயப்பிரமாணம்னா என்ன? டேய், நியாயப்பிரமாணம்னா என்ன? கற்பனைகள். கற்பனைகள்னா என்ன? கட்டளைகள். இது எல்லாமே 613 எதில் அடங்கி இருக்கு?
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. முதல்ல எவ்வளவு சொன்ன? 613. அடுத்தது எவ்வளவு சொன்ன? 10. அடுத்தது எவ்வளவு சொன்ன? 2. இப்ப எவ்வளோ? ஒன்னே ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதனுடைய விளக்கத்தை இயேசு சொல்லும்போது சொன்னாரு, மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அதுதான் இதனுடைய அர்த்தம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, போடாதிய, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ, மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறையோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதாங்க உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். அடை, எனக்கு செய்யறது போல என் சகோதரிக்கு செய்யறதைவே நான் விரும்புறதில்லை, என் சகோதரனுக்கு செய்யறதைவே நான் விரும்புறதில்லை, கூட இருக்கிறவங்களுக்கு செய்யறதைவே நான் விரும்புறதில்லை. நீ எல்லாம் எங்க போய் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது? எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சொத்து இருக்கு, ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அத்தனையும் நானே ஆட்டைய போடணும்னு நினைக்கிறேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். என் சகோதரிகளுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இல்லை, எல்லாமே எனக்கு வரணும், எல்லாமே எனக்கு வரணும். இயேசு என்ன சொன்னாரு? எல்லாமே அவங்களுக்கு கொடு, நீ என்ன நினைக்கிறியோ அதை அவங்களுக்கு செய்ய. நான் என்ன நினைக்கிறேன்? எல்லாமே எனக்கு வரணும், எல்லாமே எனக்கு வரணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உனக்கு என்ன செய்யணும்னு, மற்றவங்க என்ன செய்யணும்னு நீ விரும்புறியோ அதை மற்றவங்களுக்கு நீ செய்ய, மற்றவங்களுக்கு நீ செய்ய. எனக்கு என்னென்னலாம் விரும்பணும், எனக்கு என்னென்னலாம் செய்யணும், மற்றவங்க எனக்கு என்னெல்லாம் செய்யணும், எங்க அப்பா அம்மா எனக்கு என்னென்னலாம் செய்யணும், என் அக்கா தங்கச்சி எனக்கு என்னென்னலாம் செய்யணும், பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு என்னென்னலாம் செய்யணும், அவைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அப்பதான் எங்க போக முடியும்? இல்லைன்னா ஆப்ஷன் ஏ பி, அவ்வளவுதான். ஒண்ணு பரலோக ராஜ்யம், இல்லைன்னா மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அவைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். எங்க அப்பா அம்மாவுக்கு கூட நான் செய்யணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு செய்யணும்னு விருப்பம் இல்ல, மற்றவங்களுக்கு செய்யணும்னு விருப்பம் இல்ல. ஒரே கட்டளைங்க, இதை நிறைவேற்றுங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். இதை நிறைவேற்றுங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியல. இயேசு அழகாய் 7:12 சொன்னாரு, உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, மனுஷர் உங்களுக்கு மொத்தமா உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறியோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் நியாயப்பிரமாணம். 612 அதில் 613 எல்லாம் டோட்டலா இதுல அடங்கிருச்சு, டோட்டலா அடங்கிருச்சு. நான் கார் வாங்கணும் அப்படின்னா என்ன கார் வாங்கணும்னு விரும்புறேன்? என்ன கார் வாங்கணும்னு விரும்புறேன்? நான் BMW வாங்கணும், ஆடி வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா இவன் வாங்கும் போது மட்டும் ஆல்டோ வாங்குடா, 800 வாங்குடா. ஆனா எனக்கு என்ன வேணும்?
BMW. உனக்கு என்ன வேணும்? ஆல்டோ 800 போதும். என்னை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசியுங்கள். என் பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன், கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசியுங்கள். நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாம் அதில் அடங்கியிருக்கு, எல்லாம் அடங்கியிருக்கு. இது ஒன்னே ஒன்றுல கீழ்ப்படிஞ்சா போதுங்க. ஒன்னே ஒன்றுல தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவரே 613 விட்டுரு, 10 விட்டுரு, 2 விட்டுரு, ஒன்னே ஒன்று கீழ்ப்படிவியா? இந்த ஒன்னே ஒன்றுக்கு கீழ்ப்படிஞ்சினா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் கிருபை தருவார். ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அப்பா, இந்த ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படி எனக்கு பலன் கொடுங்க. என்ன நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கணும்ப்பா. என்ன நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கணுமே. அதுல நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், அதுல நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன்ப்பா. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, எனக்கு அவங்க இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு மட்டும் நான் விரும்புறேன். ஆனா மற்றவங்களுக்கு நான் எப்படி செய்யறேன்? நீங்களும் அவர்களுக்கு அவைகளை செய்யுங்கள். இதுதாங்க கற்பனை, இதுதாங்க நியாயப்பிரமாணம், இதுதாங்க தீர்க்க தரிசனம். நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்குறீங்களா? ஆண்டவர்ட்ட தேவன் அப்படியே உதவி செய்வாராக. அப்படியே பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மை பிரவேசிக்க கிருபை தருவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.